இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அண்ணனோட ஹெல்த் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதுக்கு காரணம் வேற ஒன்றும் கிடையாது. இதோ இங்கே இருக்கிறானே இந்த மண்டை பைய தான். இந்த பையப்புள்ள அங்கே நிற்கும்போது ஸ்னைப்பரில் ஒரு டேமேஜ் கொடுத்தான். தம்பி ஸ்னைப்பர் எடுத்து ஆடும்போதே அண்ணனுக்கு தெரிஞ்சது தம்பி எவ்வளோ பெரிய கைப்புள்ளன்னு. ஏன்னா தம்பியோட கை அந்த அளவுக்கு இல்லை நடுங்கிச்சு. இந்த இடத்துல நாலா பக்கமும் சுத்து போட்டானுங்க. இருந்தாலும் அண்ணன் பயப்படாம அப்படியே நின்று நிஜமாலுமே அண்ணன் பயப்படலை. சொன்னா கொஞ்சமாக நம்புங்கயா. பின்னாடி ஒரு பைப்புள்ள அடிக்கிறான். மெடியை போட்டுட்டு வந்து ஒன்று வச்சுக்கிறையா. என்னதான் வாழை போட்டாலும் மனசாட்சியே இல்லாமல் உடைக்கிறாயா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை பையன் இருக்கா. என்னையா இது நம்மளோட பயந்தவனா இருப்பானோ. ரொம்ப பயப்படுறானே. சின்ன பையலே உன்னைய கொல்லவும் முடியல, அதுக்குன்னு கொல்லாம விடவும் முடியல. ஒரு வழியா அலைவு 3 பேத்துக்கு வந்துடுச்சு. ஒரு பயப்புள்ள வீட்டுக்கு மேலே உட்காந்துருக்கான், மற்ற பயப்புள்ள வீட்டுக்கு கீழே உட்காந்துருக்கான். ஒரு வழியா அவனுங்க சண்டையை முடிச்சுட்டானுங்க. இதுக்கப்புறமா போயிட்டு அண்ணனோட வேலையை காமிக்கிறேன். தயவு பண்ணி நான் வைக்கிற சரக்கு விஷயத்த வெளியாட்ட சொல்லிடாத. நான் சொல்ல மாட்டேனே. தேங்க்யூப்பா. உங்க முகர கிட்ட பார்த்தாலே தெரியும்.